ஒரு பிள்ளை தன்னுடைய தந்தை ஓய்வு பெற்றதை கொண்டாடி தீர்த்ததை எங்காவது பார்த்துருக்கீங்களா? அதுவும் ஓய்வு பெற்று வரும் அந்த தந்தையை ஒரு குதிரை பூட்டிய சேரட் வண்டியில் அழைச்சிட்டு வந்து, அதுவும் ஒரு பெரிய ஹோட்டலில் பார்ட்டி வச்சு தன்னுடைய தந்தையுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கூப்பிட்டு, தந்தையின் கூட வேலை செஞ்சவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு அட்டகாசமான விழாவாக அதை மாற்றின கதை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறது. தன்னுடைய தந்தை குடும்பத்திற்காக 40 ஆண்டுகள் உழைத்ததை கொண்டாடி அடுத்த நாள்லேருந்து அவர் பணிக்கு செல்ல வேண்டிய கட்டாயமில்லை, அவர் ஓய்வாக ரிலாக்ஸ்டாக இருக்கலான்றத ஒரு கொண்டாட்டமாக கொண்டாடிய ஒரு மகனின் கதையை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் பார்க்கின்ற இந்த அருமையான பிள்ளையின் பெயர் ராஜ் பிரசன்னா. இவர் தன்னுடைய தந்தை திரு பார்த்தசாரதி அவர்கள் 40 ஆண்டுகள் கழித்து ஓய்வு பெற்று வீட்டுக்கு வரும்போது அவரை ரொம்பவே சர்ப்ரைஸ் பண்ணிட்டு ஒரு அட்டகாசமான விழா ஏற்பாடு பண்ணியிருந்தார். அதுவும் தன்னுடைய பெற்றோர்களுக்கு தெரியாமல் தன்னுடைய உறவினர்களுடன், தந்தை கூட வேலை செய்தவர்களுடன், தன்னுடைய நண்பர்களுடனும் சேர்ந்து இந்த விழாவை ரொம்பவே சீக்கிரட்டாக பிளான் பண்ணியிருந்தாங்க. தந்தையுடைய ரிட்டையர்மெண்ட் அன்னைக்கு ஆஃபீஸ்க்கே நேராக போய் ஒரு காரில் அந்த ஹோட்டலுக்கு தந்தையை கூப்பிட்டு வந்தார். அந்த காரில் தந்தையின் கண்களை கட்டி நம்ம ஒரு சர்ப்ரைஸான இடத்துக்கு போகிறோம் வாங்கன்னு சொல்லி அவரை கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. தந்தைக்கு மனதில் 1000 குழப்பம். ஏற்கனவே ரிட்டையர் ஆனதே மனதில் ஒரு பெரும் பாரம்னா, இப்போ பையன் என்ன பண்ணுறான் அப்படின்ற ஒரு பெரும் திகிலோடு தான் தந்தை அநேகமாக அந்த பயணத்தை மேற்கொண்டிருப்பார். அவர் வந்த கார் சென்னையின் ஒரு மைய பகுதியில் நின்றது. அவருடைய கண் கட்டு அவிழ்க்கப்பட்டு அவர் மெல்ல காரிலிருந்து இறங்கினார். பார்த்தா குதிரை பூட்டிய சேரட் அங்கே நின்றுட்டு இருந்தது. அவருடைய மகளும் அவருடைய மனைவியும் அங்கே நின்றுருந்தாங்க. என்ன செய்வதென்று திக்கு முக்காடி கொண்டிருந்த தனது தந்தையை அன்போடு ராஜ் பிரசன்னா அந்த சேரட்டில் உட்கார வச்சாரு. தந்தையின் அருகே தன்னுடைய தாயையும் அமர வச்சாரு. அங்கிருந்து சேரட் மெல்ல நகர்ந்து ஏற்கனவே அவங்க பார்ட்டி ஏற்பாடு பண்ணியிருந்த அந்த ஹோட்டல் நோக்கி போச்சு. அங்கிருந்த டிராஃபிக் போலீஸ்கிட்ட உரிய அனுமதி வாங்கி அந்த சேரட் டிராஃபிக்கில் மெதுவாக நகர்ந்து அந்த ஹோட்டலை அடைந்தது. இருள் கவிழ்ந்த அந்த வேளையில் சேரட்டில் இருந்த விளக்குகள்லாம் மிளிர அந்த சேரட் மெதுவாக நகர்ந்து ஹோட்டலை நோக்கி போனது. சாலையில் 2 மடங்கும் டிராஃபிக் அந்த சேரட் போகிறத பார்த்து வியந்தாங்க. என்ன நடக்குதுன்னு தெரியாமல் பல பேர் அந்த சேரட் மூவ் ஆகிறத வீடியோவும் எடுத்தாங்க. ஊரே தன்னுடைய தாய் தந்தையரை பார்க்கறத மகிழ்ச்சியோடு அந்த மகன் பார்த்து ரசித்தான். அடுத்து மெதுவாக அந்த சேரட் ஒரு அரை மணி நேரம் பயணத்துக்கு பிறகு ஹோட்டலை எட்டியது. ஹோட்டலை எட்டியவுடன் அந்த தந்தையார் எதிரே பார்க்காதவாறு நிறைய பேர் அங்கே அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்த்தா எல்லோரும் உறவினர்கள், நண்பர்கள், தன்னுடைய வேலை கூட வேலை செஞ்சவங்க. ஏற்கனவே திக்கு முக்காடி போயிருந்த அந்த தந்தைக்கு தன்னுடைய உறவினர்களையும் நண்பர்களையும் கூட வேலை செய்யறவங்க பார்த்தவொடனே மகிழ்ச்சி. எல்லோரும் அந்த ஓய்வு பெற்ற தந்தையை மகிழ்வோடு கைத்தட்டி வரவேற்க எல்லாரும் உள்ளுக்குள்ளே இருந்த பார்ட்டி ஹாலுக்கு போனாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்ட்டி ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு புறம் வந்திருந்த கெஸ்டை எல்லாம் உபசரிக்க, இன்னொரு புறமும் பார்த்தசாரதி சாருக்கு எல்லோரும் லைனில் நின்று பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க. பக்கத்தில் வைக்கப்பட்டிருந்த ஒரு வாசகத்தையும் உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். என்ன ஒரு அற்புதமான வாசகம் பாருங்கள். ரிட்டையர் ஆன ஒரு நபருக்கு இதை விட ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட் இருக்கவே முடியாது. மணிக்கணக்கில் எல்லோரும் அந்த பார்ட்டியை கொண்டாட ஒரு வழியாக அந்த பார்ட்டி முடிந்து இன்பத்தோட, மனதில் முழு நிம்மதியோட, மகிழ்ச்சியோட பார்த்தசாரதி சார் தன் குடும்பத்தோட வீட்டுக்கு போனார். தனது தந்தையாரின் 40 ஆண்டு கால கடினமான பணியை நிறைவுற்று அவர் நாளை முதல் நிம்மதியாக இருப்பார்ன்றதை கொண்டாடி தீர்த்த அவரது மகன் ராஜ் பிரசன்னாவும் மகிழ்ச்சியின் உச்சியில் இருந்தார். இப்படி ஒரு விஷயம் எங்காவது நடந்திருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். நான் இப்போ தான் கேள்விப்படுறேன். பொதுவாக ஒருத்தர் ரிட்டையர் ஆகும்போது அவங்க வேலை செஞ்ச ஆஃபீஸில் மட்டும்தாங்க பார்ட்டிங்க தருவாங்க. பல இடங்களில் ஒரு சம்பிரதாயமாக தான், ஒரு சடங்கு மாதிரி அது நடக்கும். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி எங்கேயுமே நம்ம கேள்விப்பட்டதில்லை. ஏன்னா அந்த ரிட்டையர்மெண்ட்டை ஒரு கொண்டாட்டமாகவே இந்த குடும்பம் மாற்றியது. அந்த விஷயத்தில் பார்த்தசாரதி உண்மையிலே கொடுத்து வச்சவர். இதை விஷயத்தை நம்ம கேள்விப்படும் போது இப்படி ஒரு பிள்ளை நம் வயிற்றில் பிறக்காதா என்று ஒவ்வொரு தாயும் தந்தையுமே இயங்குவாங்க. ஏன்னா இன்னைக்கு வயசான காலத்தில் பல பெற்றோர்களை பிள்ளைகள் விட்டு செல்றாங்க. தனியாக தவிக்க விட்டு இன்று சென்னையில் மட்டுமல்ல பல பெருநகரங்களில் தனியாக பெற்றோர்கள் வாழறாங்க. கோடிக்கணக்கான சொத்து இருந்தும் அதை கட்டியாள பிள்ளைகள் தன் கூட இல்லை என்று வாடி நிற்கும் பல பெற்றோர்கள் இன்று நம்மிடையே காண முடிகின்றது. அவர்களுக்கிடையே முத்தாய் ஒரு பிள்ளையை பெற்ற அந்த தந்தையை நாம் பாராட்டணும். முத்தாய் தன் தந்தையை கௌரவித்த அந்த மகனையும் நம்மால் பாராட்டமாக இருக்க முடியாது. இப்படிப்பட்ட சிறப்பான ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அந்த மகன் ராஜ் பிரசன்னாவுக்கு நம்ம வாழ்த்து தெரிவிக்கலாம். பணியிலிருந்து ஓய்வு பெற்ற அவர் தந்தைக்கும் நம்முடைய வாழ்த்தை தெரிவிக்கலாம். ராஜ் பிரசன்னா தன்னுடைய தந்தைக்கு கொடுத்த அந்த ஒரு அருமையான பிரிவு உபசார பாட்டின் வீடியோ இதோ.
நண்பர்களே, இந்த ஒரு அருமையான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அழகான இதை போல் ஒரு அற்புதமான பதிவோடு உங்களை நான் மீண்டும் காண்கின்றேன். நன்றி, வணக்கம்.